வணக்கம் டு கம் லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, உங்கள் குழந்தைக்கு பேச்சு வரலை அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த வார்த்தைங்க சொல்லி கொடுக்கறதுக்கு வாட் இஸ் த ரைட் மெத்தட், கரெக்டான வழி எது? நிறைய பேர் முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் அது சரியான முறையில் எடுக்கலைன்னா அந்த முயற்சி உங்களுக்கு பலன் கொடுக்காது. ஸோ சரியான வழி என்னது? ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புக்கை எடுத்துப்போம், இல்லை டாய்ஸை எடுத்துப்போம், எடுத்துகிட்டு பக்கம் வச்சுட்டு நீ சொல்லி என்னவாது, என்னது இது, ஆட்டோ சொல்லு சொல்லு சொல்லு, ஆட்டோ சொல்லு, என்னது இது, ஆட்டோ. இதுதான் நம்ம யூஸ்வலாக சொல்லி கொடுக்குற வழி. ஆனால் இது தப்பான வழி. ஏன்னா பேச்சு கற்றுக்கணும், ஒரு வார்த்தையை கற்றுக்கணுன்னா குழந்தைங்களுக்கு அது ரிப்பீட் பண்ணணும், சொல்லணுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருந்தால்தான் அவங்களுக்கு அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது மனசில் பதிய வச்சுப்பாங்க. இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே குழந்தைங்களுக்கு மினிமம் ஒரு 4 to 14 டைம்ஸ் ஒரு வார்த்தையை கேட்டால்தான், திருப்பியும் கரெக்டான சந்தர்ப்பத்தில் கேட்டால் தான் அவங்களால ஒரு வார்த்தையை கற்றுக்க முடியும். ஆனால் பேச்சு லேட்டாக இருக்கிற குழந்தைங்க, ஸ்பீச் டிலேடாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மினிமம் ஒரு 40 தடவை அந்த வார்த்தை காதில் விழுந்து, கான்டெக்ஸ்ட் கரெக்டான சந்தர்ப்பத்தில் அது காதில் விழுந்து மனசில் பதிஞ்சாதான் அவங்களால அந்த வார்த்தையை கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் திருப்பி சொல்லுங்கிற ப்ரெஷர் போடும் போது குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தை கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் எப்படி சொல்லித்தரணும்? சரி, உங்கள் குழந்தைங்களுக்கு வண்டி பிடிக்கும் அப்படின்னா வண்டி வச்சுன்னு ஆட்டோ பார்த்தியா, ஃபாஸ்ட்டாக போகிறதுடா, ஆட்டோ எப்படி போகும், நீங்கள் எப்படி போகும்னு கேட்டு கூட உங்கள் குழந்தை ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலை, நீங்கள் ஜஸ்ட் ஸ்டிமுலேஷன் தான் பண்ணுறீங்க. பார்த்தியா குட்டி ஆட்டோ, போகலாமா, ஆட்டோவில் எங்கே போகலாம், பாட்டியை பார்க்க போகலாமா, பாய் ஆட்டோ. ஸோ அதே வார்த்தையை நான் எவ்வளோ தடவை சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ குழந்தைய நீ சொல்லு இது என்னதுன்னு கேள்வி இல்லை, ஜஸ்ட் நான் டிஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கேன். இதே நீங்கள் புக்கை வச்சுருந்தீங்கன்னா, போபோ, ஹாய் போபோ, யார் இது போபோ, போபோக்கு ஒரு பிக்கி கொடுக்கலாமா, இந்த போபோ பிக்கி சாப்பிடு. ஸோ திருப்பியும் அந்த வார்த்தையை சொல்கிறது, கையை வச்சு பாயிண்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஜாலியாக இருந்தால்தான் உங்கள் குழந்தையால் கற்றுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் 40 தடவை அந்த வார்த்தை திருப்பியும் கரெக்டான சுச்சுவேஷன்ஸில் காதில் விழுந்தாதான் உங்கள் குழந்தைக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது மனசில் பதிய வரப்போகிறது. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ.